போச்சு போட்டு அடிக்கிறீங்க நீயும் போட்டு அடிக்கிறீங்க இவ்வளவு நேரம் நல்லா ஒரு ஃப்ளோவில் தானே போயிருக்குது முனையும் அவுத்து விட்டுக்கிறீங்கப்பா சேலை கட்டி போடுறதுக்கு தான் இந்த எருமாட்டை அவுத்து விட்டுக்கிறீங்க பாரு எப்படி பொழைக்க போறணும் நாளைக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல படுக்க போறணும் ஒண்ணு செனகாடு போன கடை அடிப்பானுவோ எப்ப எப்பன்னு காத்துக்கணும் என்ன ஏன்னு கேள அவரு வந்த வரி அப்படி ஏன்னா எங்க புடிச்சு எல்லா ஊர்லயும் ஏமாத்தி வரல இன்னைக்கு மாட்டி விட்டானுவோ என்ன பண்ண போறானுவா அடகிட்ட விடா காட்டுவான் பயப்படக்கூடாது ஆம்பளைக்கு ஆம்பளை ஏன் பயப்பட போற ஆம்பளைக்கு ஆம்பளை பயப்படக்கூடாது ஆம்பளை அவன் சொன்னா அவன் ஆம்பளை நாம ஆம்பளை இல்ல நாம ஒரு ஆம்பளை இல்ல பயப்படக்கூடாது அதனால கேண்டி பயப்படாத போய் தெரியுமா ஆடிரா சாத்தி அதுலயும் பரவாயில்ல கத்தி மால காலுன்னு பாக்குறாங்களா சோழுன்னு பாக்குறாங்களா அப்புறம் தாய் எங்க பாக்குறானுவா கை கால் பாக்குறாங்களா இவன் அடிக்காத அளவு ஒரு பாட்டில் இது அது என்ன இவன் வரும்போதே ஒரு வெறியாவே வருவல்ல இவங்க மட்டும் தான் சுத்துறான்னு பாக்குறியா இங்க மட்டும் தான் சுத்துறான்னு நினைச்சுக்காத போய் பாரு மானூர்ல ஏரிகரியா சுத்துறான் என்ன காரணம்
ரத்தத்தோட இல்ல பச்சையா இருந்தா பொறுக்கி வாயில போட்டுக்கலாம். ஆமா காய்ச்சி போயிருந்தா பொறுக்கி சாகல போட்டுக்கலாம். வச்சு நான் என்ன பண்றது? அவன் பேய் சும்மாறா இப்பனையா விட்டுங்க நானே விடுறேன். நீங்க ஏதாவது பணம் விட்டு வாங்கிட்டு பணம் தான் நாங்க உங்ககிட்ட வாங்க. நான் சொல்லணுமா? ஆமா. ஓட 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 நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். இந்த பாட்டை நான் எடுத்து அவர்கிட்ட விட்டேன்னு வச்சுக்க, சாட்டியை கீழே போட்டு வாழு. ஐயா சாட்டியால் அடிக்காது
கபடி ஆடுறானு ரத்தகாசம் அவங்க அப்பா தெரியுமா ஏன் இப்படி திரும்பி பேசான் ஐயோ அதுதான் தாண்ட கூடாது ரெண்டு கண்ணு முன்னால கடிப்பாங்க முடியாது அவங்க அப்பா ஆறுமுக கவுண்டர் அவங்க அம்மாட்ட போகும்போது இதே மாதிரி போயிட்டு சக்கரம் என்றால் இந்த பூமி சக்கரம் என்றால் இந்த பூமி இந்த பூமியை சுத்தி சமுத்திரம் அந்த சமுத்திரம் சுத்தி கூத்தாடி வந்திருப்ப இந்த பூமி ஒரு சக்கரம் இந்த சக்கரத்தை இந்த ஜலத்தை சுத்தி சரி அந்த கடலை சுற்றி இருப்பது என்ன சொல்ல நீ என்ன அழறியா எனக்கு பவிச்சு காட்டியா ஏன் அப்ப யாரை வாரி போதுங்க எனக்கு துக்கம் வந்து போய் நீங்க என்ன கேட்டீங்களா எனக்கு தெரியல என்ன பண்றது உன் மேலதான் வந்தது கொஞ்சம் மாறி பையன் வந்து போட்டான் கூட அதெல்லாம் தெரியாது உன் மேலதான் நீங்க கடவுள் வச்சது சரி போகட்டும் அதை விட அது ஒரு சக்கரவாளகிரி கோட்டை என்றால் இந்த உலகத்தை சுத்தி ஜலம் இருக்கிறது ஜலமானது அந்த ஜலத்தை சுத்தி மலையை சுற்றி அந்த மலைகளுக்கு அப்படி என்று நாமதேயத்தை வைத்து அந்த கோட்டையை நாங்கள் 2 பேர்கள் அப்படி நாங்கள் 2 பேர்கள் அது யாரு
அடிக்கணும் ராஜா உனக்கு ராஜா வெடிக்கலாம் இந்த காலாகிரி இந்த கூலாகிரி வர்க்கம் தெரியுமா? வர்க்கம் என்ன வர்க்கம்? வர்ணம் தெரியுமா? உனக்கு பள்ளிக்கூடம் ஆச்சாரம் வணக்கம். என்னுடைய வர்ணம் தெரியுமா? வர்ணம் வர்ணம் எனக்கு தெரியும். என்ன வர்ணம்? ஊரா சிவப்பு வரணும். ஊரா சிவப்பு. அனாவசியமா போட்டு போறாங்க. என்ன தாள வச்சு சொல்லு சொல்லு. உங்களுக்கு தெரியல? தெரியும். எத்தனை தாள வச்சுங்க? 32 தாள வச்சு. மகாராஜா 32 தாளம், 6 தாளம் இது. நீங்க 28 தாளம். 26 தாளம் எங்க போச்சு? இரும்பு காலியா போடுறீங்க? வரிசை 32. அடி தெரியுமா? அடி தெரிய கம்மியா இருக்கு. நீ பாடுற பாட்டுக்கு அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி அடிக்கணும். அடி அடி. அம்மா தகடு. அம்மா வரீங்க ஒரு
முத்தாளம். அதோட இன்னொரு தாளம் இருக்குங்க. இன்னொரு தாளம். தாக்க தீக்க. ஓ தாக்க தீக்க தத்திரிக்கிறதா. தாக்க தீக்க தத்திரிக்கிறதா. அண்ணனை போக கூடாது. அண்ணனை பண்ணா. ஓ அண்ணா ராஜரி நீ வந்து நான் வந்து ராஜரி தான். அம்மா லவுடிங்கப்பா. அடடா மொத்த பிளாஸ். கையப்பா. கட்டறாங்க. வா வரல எனக்கு. சொல்லு. பெரிய ஆளாக்குறானு நானு. போடு விடு. தாக்க தீக்க. தாக்க தீக்க. உங்க அம்மா தான. என்ன அங்க பட்டு ஒரு டீ. மகாராஜா நீங்க பேசிட்டே இருங்க. நான் டீகா பே. இந்த அரக்கர் குலத்து. ஆமாங்க. அரக்கர் குலத்து. மகாராஜா அரேரா மந்திரி என்ன டீ சப்பரியா? சாப்பிடுறா டீ மெல்றியா? என்ன மதுல வேற மாட்டிக்கிடுங்க. அப்படியாகவே என்னுடைய தந்தை என்னுடைய பாட்டன் என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய நான்காம் பாட்டன் இதெல்லாம் உனக்கு விளக்கம் தெரியுமா? என்னுடைய தந்தை. நீ யாருக்கு பிறந்த? உங்க தாத்தா யாரு? எங்க தாத்தா யாரு? உங்க அப்பா யாரு? எங்க கொள்ளு தாத்தா யாரு? உங்க ஓத்தா யாரு? அது நான் ஓத்தானேங்க. அம்மா உங்க அம்மா என் தாய். உங்க ஆத்தா சொல்லு. அதான் ஓத்தா. சரி ஓத்தா. ஒருவரை கேட்டேன். சரி போன போது விடு. ஏய் என்னுடைய பாட்டன் அதோ மூன்றோ தலைமையில இருந்த பாட்டன் பகாசூரன் அவருடைய பிள்ளை யுகாசூரன் அவருடைய பிள்ளை பிரதண்டாசூரன் அவருடைய பிள்ளை நாங்கள் 2 பேர்கள் காலாகினி ஏன் நீங்க தான் காலைல ஆகுங்க மத்தவங்க நைட்ல ஆகுவாங்களா? காலாகினி அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? காலன் என்றால் யாமன். அக்னி என்றால் நெருப்பு. இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்தால் காலையில ஆகிறீங்களா மச்சான் ஆகிறீங்களா? பேர் வைக்க முடியாது. ஆனால் வேண்டி என்னுடைய பாட்டன் பகாசுரன் நீ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவோம்? நாங்க ஒரு நாளைக்கு 3 வேலை சாப்பிடுவோம்.
3 வேளை சாப்பிடுவேன். நான் 3 வேளை சாப்பிடுவேன். அந்த 3 வேளையில 5 வேளை சாப்பிடுவோம். யாரு? ஆனா உருளைக்கிழங்கு மட்டும் தான். அவன் 4 வேளை நீ தப்பா நினைக்காதா? சரி போடு. அவன் கதை நமக்கு. நீ ஒரு வேளைக்கு என்ன சாப்பிடுவ? நீ ஒன்னும் காலைல கூழ் குடிச்சு கழிச்சுட்டா என்ன கேட்டாங்களா? நான் கூழ் குடுத்துறியா ஏதோ வயிறுல சூற வேஷம் ஆடுறேன் வயிறு வலிக்குதுன்னு கூழ தப்பி தவறி குடிச்சிட்டேன். ஒரு 25 வருஷமா கூழ் குடிக்காத இருக்கும். அது வவுத்தால போச்சுன்னா அங்க ஏதோ பண்ண அதை கொஞ்சம் இந்த ஏரியா உள்ள கேட்பாங்க. ஒரு விளம்பரம் ஏன் பெருமை? ஆனா ஒரு தப்பத்ரா மவுத்தால போனது டைட்டா விட வவுத்தால போச்சு வேற ஆளு ஏன் ஒரு டைட்டா பேசுறான்னு கேளு. டைட்டா பேச பேச அப்புறம் உள்ள இறிவிடும். ஒருமா பேசுறான் தனித்தனியா தனித்தா மூலி சிரிக்கிற பாருங்கயா. சிரிக்க நல்லா இல்ல. அப்படி மகா சுரன் என்னுடைய பாட்டல் ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சாப்பிடலாம்? நாங்க ஒரு நாளைக்கு என்ன சாப்பாடு காலைல சாப்பிட்டா ஒரு 2 இட்லி சாப்பிடுவோம். அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். மதியானம் மதியம் சாப்பிட்டா ஒரு சாப்பாடு அவ்வளவு சாப்பிடலாம். சாயந்தரம் நைட்டுக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் போச்சு. கண்டு முடியுமா? நான் சாப்பிடல. ஆனால் என் பாட்டல் மகா சுரன் ஒரு வேலைக்கு 1000 களம் அரிசி ஒரு களம் என்றால் என்ன? எத்தனை அவ்வளவு சொல்லு. ஒரு காலமே 12 மரக்கா. 3 களம் என்றால் 12 மரக்கா. அந்த 12 மரக்கா அரிசி சாதத்தை அவன் அது மட்டும் நட மாட்டான். அதற்கேற்ற காய்கறி பதார்த்தம் அது மட்டும் இல்லாமல் 1000 போர்க்குடம் இதெல்லாம் ஒன்னா கலக்கி அப்படியே ஒரு வேலைக்கு எங்க மகாராஜா ஆமா ஒரு வேலைக்கு எங்க போறான் எங்க அப்பா எங்க பாடலாம் உன் கூட மாறி மகாராஜா ஏங்க அவன் தப்பா கேட்டான் போச்சுக்காதீங்க. ஒரு வேலைக்கு 1000 சாதம் சாப்பிட்றானா? ஆமா. அப்போ ஒரு வேலைக்கு எம்மா பேருவான் அவன். ஏறி பத்தாது அதெல்லாம் கிடையாதா அதெல்லாம் காத்தா பார்த்து ஓடிப்போம். அப்படி என்னுடைய பாட்டல் பேர்பட்ட பகாசுரனை நான் கணக்கு எடுத்தே ஆகணும். என் கதை நீ கேட்கிற மாதிரி இல்ல. அப்படி அப்பேற்பட்ட பேர் படைத்த அந்த பகாசுரனை யாரோ தெரியவில்லை. உன்னை போன்ற ஒரு நரன் அவன் யாரோ தெரியவில்லை. என்னுடைய பாட்டனை பகாசுரனை நாட்டை அளப்போம் வேலைக்கு ஜோர் சொல்றான். அதுக்கு தான் காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு உன்னை போன்ற ஒரு நரன் அது மட்டும் இல்லாமல் 7 வண்டி பூட்டிய சாதம் 7 வண்டியை பூட்டி வர இவன் மாறி 14 எறும்பு கட்டா இதையெல்லாம் 16 எறும்பு கடா ஒரு வேளையிலே சாப்பிட்டு எப்ப முடிவுடைய பாட்டல் அது மட்டுமல்லாமல் அந்த பகாசுரனுடைய பிள்ளை யுகாசுரன் யுகாசுரனுடைய பிள்ளை மலையுகாசுரனுடைய பிள்ளை இவர்கள் எல்லாம் கொண்டு வைத்து விட்டார்கள். ஆனால் வேண்டி இந்த காலகி இந்த சூழகி 2 பேரும் தாயாதிகள் கருவறுத்தவனை பார்க்க வேண்டும் அவனை பார்க்க வேண்டும் அவனை பார்த்து அவன் எப்பேற்பட்ட அவனை என்று தேடி வரப்போம். போலாமா போலாமா
எத்தனை மணிக்கு வந்தான் இவ்வளோ நேரம் அண்ணன் அடி வாங்கினா நீங்களும் வந்து சுத்துறீங்க உடல் வாயால வர இருக்கியா உங்க மயிறு தான் கூட்டுது தொட மசூல துணி மசூல் கூட அது ஓல யார் யாரு எதை செய்யறானோ அந்த அம்மா இன்னைக்கு உனக்கு புல்லாம்படி விட்டுங்க இன்னும் 6 நாள் கூத்துக்குது இல்ல உனக்கு ஏறியும் பயிர் எடுத்துருக்கீங்க உனக்கு மட்டும் இல்ல அது வாங்கி வச்சு 90 அதை விட ஆனா வேண்டி இன்றைய தினத்திலே என் தாயாதிகளை கருவறுத்தான் யாரு அவன் எங்கே இருக்கின்றான் அப்படி என்று 4 ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக தேடி வருகிறோம் அதனால உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா இல்லைங்க மகாராஜா எனக்கு ஆகி போச்சு ஆச்சியா கல்யாணம் ஒரே தான் சரி வாங்க எனக்கு திருமணம் ஆகிவிட்டது நேரம் சொல்லாதுக்கு பாருங்க சொல்ல மாட்டேன் அவன் முக்கிறான் சரி சொல்ல தலை விடு என் ஒரு மனைவி பேர் உங்கள்கிட்ட சொல்லல எனக்கு தூக்கம் வராது வேற வழி வேற வழியாது ஆமா ஆனால் வேண்டி என்னுடைய மனைவியுடைய நாமதேவம் அழகா இருக்குமா அழகா இருக்கும் சூத்து பெருசா இருக்குமா ஒரு சுத்து பெருசா இருப்பாங்களா ஒரு சுத்து ஒரு சுத்து இல்லாத கொஞ்சம் பெருசா அழகா இருப்பாங்க அழகா அப்படியே நல்லா அழகா இருப்பாங்க உங்க மனைவி அதுல வேற அவரு போட்டாடி வேற கூட வருதாண்டாப்பா என்னுடைய மனைவி நீ யாரு மகாராஜா அண்ணா நான் தம்பி ஆமா அப்ப உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி ஆமா உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி உன் வீடு என் வீடு உன் முன்னாடி என் முன்னாடி மாதிரி யாரோ கட்சி வாங்கி குத்துருவோம் சரி போட் என்னுடைய மனைவி நல்லா அழகா செக்க செவல் எலும்பு மாதிரி கருப்பு கலர்ல கருப்பு எலும்பு கருப்பு ஆனால் வேண்டி என் மனைவி அவருடைய பெயர் கனகவல்லி நேற்று பாத்துனேன் எங்க பஸ் ஸ்டாண்ட்ல கொய்யாப்பழம் வைக்கிற பொண்டாட்டி முன்னாடி எங்க ஊர் மேல போறாங்க நான் வாங்கினதான் அவன் வர போறான் முடிஞ்சு போய்ப்பா வேற எடுத்துக்கிறாங்களோ எடுக்கலையோ அது என்ன பண்ணியடா கம்மியாட்டியாது கேட்டா சொல்றேன் நானு பாட்டா பாடு நான் பாடு இல்ல ஊர்ல கூட்டி கொடுக்குறேன் நான் பாட்டு நீ பாடு எத்தனை செலவு சொல்லுவீங்க
இருக்குது எவ்வளவோ பாட்டுலாம் நாடக கவிஞர்லாம் எப்படியாப்பட்ட பாட்டுலாம் எழுதி வச்சு போயிருக்கிறாங்க. ஆமா அந்த காலத்து பாட்டுல நிறைய இருக்குது, உனக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டு ஏன்னு கேட்டா எங்க வீட்டுல நிறைய ஆடு இருக்குது. ஆடு எனக்கு அந்த வேலை தான். ஆடு 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 மேய்க்கிற மேய்க்கிற வேலை. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து ஒரு திருமணம் செய்து வச்சாங்க. சரி ஒரு 10 ஆடு வாங்கி விட்டாங்க. வாங்கி விட்டா நம்மளும் மேய்ச்சி அதை வச்சு பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு வாங்கினால ஆடு வந்து கெடா குட்டி போட்டுது. கெடாவாடா குட்டி போடுது கல்யாணம் பையா நீங்க பொட்டை ஆடு கெடா குட்டி போட்டுது. விளக்கமா சொல்லி சபைக்கு வந்தாக்கா அந்த கெடா குட்டி மேல எனக்கு கொஞ்சம் ஆசை. அந்த கெடா குட்டி மேல ஆமா அது கொஞ்சம் அழகா இருந்ததா அதுக்கு ஒரு ஆசை. அது கழுத்துல ஒரு மணி ஒண்ணு வாங்கி கட்டி விட்டான். அந்த அந்த கெடா குட்டி கழுத்துல இது ஓடும்போது ஆடின்னு தத்தம் குத்துனால அழகா இருக்கும். அது கழுத்துல கட்டி விட்டேன். இது மானு விளையாடி கிடக்குது. நான் என்ன பண்ணேன் முன்னாடி கொஞ்ச நாள் என் கூட இருந்தா அப்புறம் அவளுக்கு எனக்கு சண்டை வந்து அவங்க அம்மாவோட போயிட்டான் கிளம்பி.